நிரம்பி வழிய போவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சொல்லுவோமா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி புது ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆத்மாக்கள் ஆண்டவரே தகப்பனே அறுவடை செய்யப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே நீரே சமாதானக்காரர். ஆண்டவரே உம்மிடத்தில் சகலமும் ஆண்டவரே சமாதானமும் உண்டு என்று தகப்பன ஜனங்கள் வந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீ கிருபையை பாராட்ட போவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே ஜனங்கள் சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக அலைந்து திரிகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவர் தகப்பனை செல்லும் பொழுது சமாதானம் கிடைக்கும். நீரே சமாதானக்காரர் அறிந்து ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே ஜனங்கள் அப்பா தகப்பனை சேர்க்கப்படுவார்களாக என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ராஜா. அப்பா உம்மை தகப்பனே உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிகள் தந்திரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மை அப்பா என்று சொல்லத்தக்கதாய் அப்பா தகப்பனே கிருபைகள் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே தகப்பனை பாடி மை துதிக்க ஆண்டவரே தகப்பனே எங்களை அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு அப்பா நம்முடைய பிள்ளைகளின் தடைகளை மாற்றி ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா நீர் அழைத்து வரும்படியாக அப்பா வேலை ஒரு தடையா இல்லாதபடியாக ஆண்டவர் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த வேலை தகப்பனே அவர்களை மாற்றி தரும்படி அவர்கள் சபைக்கு வரக்கூடாதபடியான வேலை இருக்குமே. ஆனால் ஆண்டவரே அதை மாற்றி நல்ல ஒரு வேலையை அவர்கள் தரப்போவதற்காக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி நான் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே தவறாமல் நம்முடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து அப்பா அந்த ஓய்வு நாளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு அப்பா உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை அப்பா வாசித்து நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானித்து ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து சிலவரை காணிக்கையாய் ஆண்டவரே படைக்க கொடுத்திருக்க நல்ல இந்த தகப்பனே ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை கனப்படுத்துகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் கனப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் பாட போகிற ஒவ்வொரு தகப்பனே அப்பா சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதாமே ஒவ்வொருவரையும் தகப்பனே வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த நாளுக்குரிய தகப்பனே இந்த பெண்கள் ஞாயிறாக ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, வேத வாசிப்பு பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகம் அப்பா இறங்குவதாக ராஜா. அப்பா வல்லமையாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய தகப்பனை வார்த்தையை கொண்டு வருகிற அப்பா சின்ன போதகரமாக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் ஜாஷுவாக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் தாமே தகப்பனை அருமை அடியாளை ஆண்டவரே மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உற்சாகமாய் அப்பா தகப்பனே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் தகப்பனே இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவரே கிருபை செய்யுங்க. எந்த ஒரு தகப்பனே அப்பா இடைஞ்சல்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடியாக முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க நீர் தாமே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவர் மேல் அப்பா நம்முடைய உற்சாகத்தின் ஆவியானவரே நீர் இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. எத்தனையோ தகப்பனே வாரம் முழுவதும் செய்த களைப்பு இருந்தாலும் ஆனாலும் தகப்பனை சபையிலே அப்பா தகப்பனை கைகளை தட்டி உற்சாகமாய் அப்பா உம்மை ஆராதிக்க நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீ தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சில பாடல்களை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைய நாளிலும் கூட இந்த வாரத்திலும் கூட பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையாய் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வாரம் வாலிபர்கள் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வாரம் மென்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி நாம் ஆராதித்து வருகிறோம். இந்த மாதத்திலும் கூட பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடல்களை பாடி தேவனை துதிக்கப் போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்ப பாடலாக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடல்களை பாடுவோம். தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நிறுத்தப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, உற்சாகமாய் சேர்ந்து பாடுமா. என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உள்ளத்தின் ஆழத்திலது சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உள்ளத்தின் ஆழத்திலது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உற்சாகமாய் சொல்லுமா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர்
வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்து வீரனே கேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்து வீரனே கேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. உற்சாகமாய் சொல்லுமா, நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போ. இன்னும் உற்சாகமாய் பாடி நித்திய தேவனாம் சத்திய வரண்டான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள் என்றும் உள்ளதே. இதன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த பாடலாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடல்களை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் நடத்திடும் போதினிலே, எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சேர்ந்த உற்சாகமாய் மேய்ப்பராய் ஆமென். இயேசு இருக்கின்ற போது தேங்க்யூப்பா. வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடத்திடும் போதிலே அங்கே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடத்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழியாக
தேவனே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது இன்னும் உற்சாகமாய் என் வாழ்விலே ஆமென். குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் ஒளியும் அல்லவா? எங்கும் ஒளி எங்கும் ஒளி, ஆகா எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என்னுள்ளம், ஆகா என் தேவனே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னுள்ளமே என்னுள்ளமே, ஆகா என் தேவனே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தை சொல்ல முடியும்? குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது தேங்க்யூ அப்பா. வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்ன அதுக்கு தக்கதாக நம்ம அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவ்வளவுதான சந்தோஷம்? ஹல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பாடலாக சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. பாடல் பாட வர்றவங்க மைக் வந்து பக்கத்தில் வச்சா தான் வாய்ஸ் கேட்கும். இதே நான் இங்கே வச்சேன்னா கேட்காது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. மைக் வந்து பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் வாய்ஸ் கேட்கும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. என்ற பாடலை உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவனை தவிர நம்மளுக்கு சொந்த யாரும் இல்லை. அவர்தான் நமக்கு எல்லாமே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. உக்காலும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உக்காலும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன், நான் பெலனானேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விட ஏதும் இல்லை, சொந்தமென்று சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லப்பா. விட யாரும் இல்லை, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள
சொல்லுமா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, ஆமென், இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆராதனைக்காக நாம் எழுந்து நிற்போம். ஆராதனை வேலைக்காக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆமென். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நானும் உமது மிகுந்த கிருபையின்படி உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் பணிந்து கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் முழு உள்ளத்தோடு, நம் முழு ஆத்துமாவோடு, நம் முழு பலத்தோடு நம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம், ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கொஞ்ச நேரம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போமா? உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து, இயேசுவே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல வெனிசுலா அந்த தேசத்துல பூகம்பம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கானோர் மடிந்து விட்டார்கள். இன்னும் லட்சக்கணக்கானோர் மறித்திருப்பார்கள் என்று எண்ணுகிறார்கள். பெரிய ஒரு பூகம்பம் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதனால நாம் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை தான். அந்த கிருபையை நினைத்து தேவன் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நாம் நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, ஜீவனுக்கு அதிபதியே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகம் எங்கும் நடக்கின்றதான பரிசுத்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நீ பரலோகத்தில் வீற்றிருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா. என்னை உணர்வுள்ளவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து பார்க்கிறீர். மனுபுத்திரரை கண்ணோக்கி இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில கர்த்தாவே எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஆலயத்தில் கண்கள் திறந்தவைகளும் ஆண்டவரே செவிகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நாமத்திற்கே நம்முடைய ஆண்டவரே மகிமை வர பண்ணுங்க ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya, 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 Hallelujah. Thank you, God. Thank you, Jesus. நாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கரங்களை இரு கரங்களை உயர்த்தி
ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் தேவன் உங்களை அபிஷேகித்திருந்தால் அந்த அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்து அந்த அந்நிய பாஷையினாலே நாம் கொஞ்ச நேரம் நாம் பேசுவோம். ஆண்டவரோடு நாம் பேசுவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. துதிக்கிறோம் ஷபல பரி பல ஓரி பல பர பரி மரி பக்கரதல ஹalleluya, ஓரி பல பர பல பர பஷகரி தரி பக்கரதல. Thank you Lord, thank you hallelujah, hallelujah, ஓரி பல பர பரி மரி தாக்கரதரி தரி ஷகரி தரி பக்கரதல ஹalleluya, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஹalleluya. உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி ராஜா, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஹalleluya, 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓரி பாலா மரி பாத்ரே மகரதனி மகரதலகா ஓரி சகரி ரனி மகரதலகா ஹalleluya, நிமரிதாகரி ரனி ராஜா, ஹalleluya, 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 ஹalleluya. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆமென், ஹalleluya. அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஹalleluya, நன்றி ராஜா, ஹalleluya ஜீசஸ். இரு கரங்களை வானத்திற்கு நேராக ஹalleluya, அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாராளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்றதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் அப்பா உமது மிகுந்த கிருபையின்படி ஆண்டவரே உமது ஆலயத்திற்குள் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க
உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை வணங்க, உம்மை போற்ற, உடைய நாமத்தை உயர்த்த, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளை காணக்கூடாமல் எத்தனையோ பேர் மாண்டு மரண படுக்கையில் போயிட்டு இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே நீங்க ஈவாக தயவாக ஆண்டவருடைய கிருபையாக கொடுத்த ஆண்டவரே நல்ல ஜீவனுக்காக உமக்கு நன்றி, இந்த புதிய ஜீவனுக்காக நன்றி, இந்த புதிய நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீ தந்த ஆண்டவரே அப்பா புதிய ஜீவனுக்காக, புதிய கிருபைக்காக ஆண்டவரே, புதிய பலனுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் பாடின பாடல்களை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆராதனை வேளையில ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு உகந்த ஆராதனை ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்யும்படியாக எங்களை நீங்க பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய ஆராதனையும் துதிகளையும் நிறைவேற்றிக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா மீதியான பகுதியை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்து ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம், எழுந்து நிற்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 138 சங்கீதத்தை நாம் திருப்பி கேள்வோம். 138 சங்கீதம். சங்கீத பகுதியை சகோதரி கீர்த்தனா சங்கீத பகுதியை நடத்துவார்கள். சங்கீதம் 138 சங்கீதம் நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் மாறி ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். முதல் வேத பாடம் ஆபக்குக் 2ஆம் அதிகாரம். முதல் வேத பாடம் தமிழ் வேத பாடம் ஆபக்குக் 2ஆம் அதிகாரம். ஒன்று முதல் 6 வரை. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. சங்கரி வாசிப்பார்கள். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து
அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாக இருக்கிறவனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினாலே அக்கிரமம் செய்து அகங்காரியாக வீட்டிலே தரியாமலும் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாக்காமல் மரணத்துக்கு சமானமாய் சில ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சில ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டி கொண்டாலும் அவர்கள் எல்லோரும் அவன் பெயரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமாக வசை சொல்லையும் வசனித்து தன்னுடைய இல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எது மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன் மேல் களிமண் சுமையளவா சுமந்து கொள்கிறான் என்று சொல்வார்கள் என்பதே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஒரு சௌராஷ்டிர பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்தலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். சிதம்பரம் காணிக்கை பாடல். கர்த்தர் நாமம் என் புகழிடமே. சௌராஷ்டிர பாடல். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடல் சௌராஷ்டிர மொழியில் பாடப்போகிறோம். ಯೇಸು ದೇವು ಅವರ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. তুমি ছিলেনো এগোবা ইরে আজকে তুমি ছিলেনো স্তুতি কেরুবে তুমকো স্তুতি কেরুবে স্তুতি কেরুবে তুমকো স্তুতি কেরুবে ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. আজকে সেই সঙ্গে ದೇವು ಅವರೇ ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಬರಗೆರನ್ ದೇವುನು. ಯೆಹೋವಾ ರಾಫಾ ಬರಗೆರನ್ ದೇವುನು. ಸ್ತುತಿ ಕೇರುವೆ ತುಮಕೋ ಸ್ತುತಿ ಕೇರುವೆ ಸ್ತುತಿ ಕೇರುವೆ ತುಮಕೋ ಸ್ತುತಿ ಕೇರುವೆ. ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೇಸು ದೇವು ಅವರೇ ಪುಗಳಿಡಮು ದಾಗ್ಜುಣ್ಣ ದಿಗಳ್ಜುಣ್ಣ. ಯೆಹೋವಾ ರೂವಾ ಅವರೇ ಚೊಕ್ಕರ್ ಕೌರುನು. ಯೆಹೋವಾ ರೂವಾ எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்துதி கேருவே துமக்கு ஸ்துதி கேருவே ஸ்துதி கேருவே
காணிக்கை ஜெபம் காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய நாளில் நாங்கள் கூட வந்து உம்மை ஆராதித்தோம், உம்மை தொழுது கொண்டோம். தகப்பனை ஆமாண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே ராஜா. உம்முடைய சந்ததியாக ஆண்டவரே எங்களை கூட நீர் மாற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் படைத்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்முடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் ஆண்டவரே காணிக்கை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு கூட ஆண்டவரே அதை 1000 மடங்காக ஆண்டவரை நீர் பெருக்கி தர வேண்டுமா உம்முடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க செய்கிற வேலையை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு நல்ல வருமானத்தை பெருக்கி தாங்க ராஜா. இவ்விதமாக ஆண்டவரே நீரே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பழுகி பெருகி ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்க உம்முடைய அன்பின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரத்திலும் ஆண்டவரே நீர் கூடவே இருங்க இயேசுப்பா. ஆமாண்டவரே செய்தி வேலையிலையும் தகப்பனே நீர் கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய ஆத்தும மன்னாவை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அவர்கள் தேவைக்கு தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு அந்த மன்னாவை அழித்து ஆண்டவரே அவர்கள் திருப்தியாக புசித்து ஆண்டவரே சந்தோஷமாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரை போற்றி வாழ்த்தி வணங்கி இந்த இடத்தை விட்டு செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சௌராஷ்டிர வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனம் வரை சகோதரி சுமதி அவர்கள் வாசிப்பார்கள். சௌராஷ்டிர வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 26 முடிய. தெப்ப ஒண்டெமினி ஏசு ஜொல்லவி బోధగరు నిత్య జీవనం పొందస్తక్ మీ కాయ్ కెర్నో మెని పుసేస్ తెలగ ఏసు చొక్కడియ కోనియ మెని తు కాగ మొర్జోల్ పుసరియో దేవ్ ఉండతను చొక్కట్టెను తు నిత్య జీవనం పొందున మెనేది ದೇವ್ಗೆ ಆಜ್ಞಾನದಾನು ಜೀವ ಮೆನಿ ಸಂಗ್ಯಾಸ್ ತೆಲಗ ತೆನ ಕೊಲ್ಲೆ ಆಜ್ಞಾನದಾನು ಮೀ ಜೀವನ ಮೆನಿ ಪೂಸೇಸ್ ತೆಲಗ ಏಸು ಹತ್ಯ ಕೇರುಂಗೋ ವಿಭಚಾರ ಕೇರುಂಗೋ ಚೋರಂಗೋ ಸೊಡ್ಡವತ್ತ ಕೇರುಂಗೋ तोरा माय बाबू तू घेनम केर तोरा जोल तू प्रेव कौन शेषोन दूसरा देंग जोल मेली प्रेव कौन रहा मेनी संग्यास तेलगा जावनो ఏసుక్సి ఏలే ఆజ్ఞాన ధాను మీ జీవులేసే అంగున్ మొర్జోల్ కాయ్ ఉన్నోసే మెని పుసేస్ తెలగో ఏసు తూ పూర్ణం హొణమెని హౌడేది తూ జీ तुर आस्तिनक विकी दुर्बलनुक दे ठेबो परलोगम तो पकिशम अबई फलजा तो मोर शिष्यानगन मोर सेंगो आव मेनी संग्यास मेनी मेनियास एस के वतान ऐके तेल जावनो विचार कन जेडियो का मेनेदी तेगजोल लेक्कनीस्त आस्ति होदेस एसु अबुल शिष्यान जोल ऐश्वर्यवान परलोगो राज्यम बाध्यम केलस्त जुगु सर्मो मेनी तीर्कुगन मी तुमको संगरियो फिर मी तुमको संगरियो ऐश्वर्यवान परलोकम राज्यम बाध्यम केलस्तो समोर सिवी दोलाम मुखी सुरस्तो जुगु सुलोंगन राई मेनी मी तुमको संगरियो मेनी मेनियास शिष्यान येलावत ऐकी जुगु आश्चर्यम पोड़ी तिसो होयेदी कोण रचन पोंदन मुसई मेनी पुसियास येसु तेंगजल मेनी हाल एले मुसुना देव हालुस अस्की मुसई मेनी संग्यास मनस्य स्वामेन ஹல்லேலூயா. ஒரு சிறப்பு சாட்சியை நாம் கேட்க போகிறோம். சகோதரி சுமதி அவர்கள் சகோதரி தேவி அவர்கள்
சிறப்பு சாட்சி சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கடந்த திங்கட்கிழமை ஜூன் 22 என் மக ஏஜ் அட்டன் பண்ணால் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. நான் பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு என்ன செய்யணும் எல்லாமே ஃபோனில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மணி நேரத்துலேயே அவங்க கிளம்பி சின்ன பாஸ்டரும் பெரிய பாஸ்டரும் சேர்ந்து வந்து என் மகளுக்கு நேர்த்தியாக என்ன செய்யணுமா கூட இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோல் எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என் மகளுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷம் செய்கிறேன், டெய்லி யார் வந்து பார்க்குறேன்னா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து என் மகளை வந்து பார்த்து ரொம்ப ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்காக கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5 வந்து வீட்டில் நாங்கள் ப்ரேயர் வச்சுருக்கோம். பாப்பாவுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நீங்கள் வந்து என் மகளுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். அதுபோல் நான் வந்து என் மகன் நிர்மலா ஸ்கூலில் படிச்சுட்டே இருந்தா. ஆனால் நாங்கள் போன வருஷம் டிசம்பர் 21 கேரள் ரவுண்டு வந்து நாங்கள் அமுதம் ஸ்கூல் மேம் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போயிருக்கையில் ஜெரமி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க, அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம். என் பொண்ணு அந்த ஸ்கூல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் சேர்த்து விடு, நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னான். சரி பார்ப்போம், நீ வந்து இந்த எக்ஸாம் எழுதி முடி, நிர்மலா ஸ்கூலில் எக்ஸாம் எழுதி முடி, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து என்ன செய்யணுமோ அதை சேர்த்து விட்றோன்னு சொல்லிட்டே இருந்தான். சரி, அங்கே நிர்மலா ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டிசி கேட்குறதுக்காக அங்கே போயிருந்தோம். அவங்க வந்து 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 5 வாட்டி போய் அவங்க வந்து கேர் பண்ணவே இல்லை. நாங்கள் லெட்டர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன ரீசன் சொல்ல மாட்டீங்க. சரி அமுதம் ஸ்கூல்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்ட்டு மென்ஷன் பண்ணி அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஜோசப் ஆல்டிங் சாங், வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்னை நடத்திருக்கிறேன், நேர் வழியிலே ஆண்டவர் நீ நேராக போ, நான் உனக்கு சொல்கிறது நான் அல்லவாண்டு. அதுபோல் நேராக நாங்கள் போனோம். அந்த வழியை நான் அமுதம் ஸ்கூல் நான் மென்ஷன் பண்ணேன். எனக்கு லெட்டர் அன்றைக்கி வாங்க உதவி செஞ்சார் ஆண்டவர். நான் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தேன். இப்போயாச்சும் நான் கடைசி ஃபைனலாக நான் வரேன், இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், எனக்கு நீங்கள் டிசி கொடுக்கணும் எனக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க டிசி கொடுத்த 15ஆம் தேதி எனக்கு டிசி வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுக்காக கோடி நன்றி. போன வாரம் நாங்கள் போயிட்டு வரையில் வெளியே போயிட்டு வந்தோம் ஃபேமிலியாக. நைட்டு போயிட்டு வரையில் ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ ஆஃப் பண்ணலை, ஆன்லேயே வச்சுருந்துருக்காரு. ஆனில் வச்சுருந்தோடனே அது அந்த பாலம் மாதிரி இருந்திருக்கு. அந்த பாலம் இப்படி போகுது, அந்த ஆட்டோ கிராஸ் ஆகி இப்படி போகலை, நாங்கள் அங்கே போகிறோம். ஆண்டவர் எங்கள் ஜீவனை பாதுகாத்தார். அதுக்காக கோடி நன்றி. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஜெயபிரபா முன்னாடி பாப்பாக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் பாப்பாவுக்கு நேராக அவங்க கரங்களை நீட்டி திரும்பி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க கேட்க சொன்னபடி ஜூலை 5 மாலை அவங்க வீட்டில் ப்ரேயர் ஃபங்க்ஷன் வச்சுருக்க பாப்பாவுக்காக. சௌராஷ்டிரா இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லடும் பண்ணி சொல்லுவாங்க. நமக்கு அந்த இதில் தேவையில்லை, நம்ம உங்களுடைய வாயின் மூலமாக உள்ளத்து நிறைவாக நீங்கள் வந்து அருமையாக பாப்பாவுக்கு ஆசிர்வதிக்கும்படியாக ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்காங்க. யாவரும் கலந்து கொள்ளும்படியாக சபையின் சார்பாகவும் அழைக்கிறோம். இப்போ கரங்களை நீட்டி அருமையான பாப்பாக்காக ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான தகப்பன வேலையிலும் சபையாய் நாங்கள் அருமையான பாப்பா ஜெயபிரபகாய் உம்மை துதிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே தகப்பனே அருமையான பாப்பாவுக்கு நீர் கொடுத்த தகப்பனே நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவனே மென்மேலும் அருமையாக பாப்பா தகப்பனே தங்களுடைய அப்பா ஸ்தோத்திர அன்றாட பணிகளில் தகப்பனை நீர் ஆஸ்வதிக்கும்படியாக, அதே போல் ஸ்டடிஸிலும் உடைய கரம் கூட இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ரஜபையாய் நாங்கள் தகப்பனே அப்பா ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நிதாமே தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூம்மா. சபைக்கு அறிவிக்க முடியாத அறிவிப்புகள். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு செலின் ஆண்டி அவருடைய வீட்டில் நடைபெறும். அவருடைய வீடு மீனாட்சி நகர் வில்லாபுரத்தில் உள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு செலின் ஆண்டி வீட்டில் வைத்து வீட்டு ஜெப கூட்டம் நடைபெறும். வருகிற புதன்கிழமை ஜூலை 1 அன்று மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும். ஜூலை 1 புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். யாவரும் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். யாவரும்
வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சபையில் வந்து தேசத்திற்காக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறேன். அந்த வேளையிலே பாடல் துதி ஆராதனை அவர்கள் செல்வி சிஸ்டரும், ஜெபக்குறிப்பு ஜாய் சிஸ்டரும், செய்தி மிஸ்ஸஸ் ஜெயந்தி குப்புசாமி அக்கா அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். பாடல் துதி ஆராதனை செல்வி அக்கா, ஜெபக்குறிப்பு ஜாய்ஸ் அக்கா, செய்தி மிஸ்ஸஸ் ஜெயந்தி குப்புசாமி அக்கா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். யாவரும் பெண்கள் யாவரும் கலந்து கொண்டு தேசத்திற்காக சபைக்காக நீங்கள் அநேக செய்திகள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற, உலகம் முழுவதும் நடைபெறுகிற இயற்கை பேரழிவாக இருக்கட்டும், அதே போல் ஆக்சிடென்ட்ஸ், செயற்கையான பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், அதே போல் ஒரு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணுறவர்கள் இன்னும் பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ விசேஷமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். எம்பிபிஎஸ் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது, நீட் எக்ஸாம் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. எத்தனையோ பேர் பொதுவாக சொல்லுவாங்க, ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான். சுமாராக படித்து அந்த கம்பெனிக்கு ஓனராக இருப்பான் சொல்லுவான். சுமாராக படித்தவன் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருப்பான். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி இருப்பான். அதுக்காக பார்த்தீங்கன்னா படிப்பு மாத்திரமே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் கிடைக்கல, டஃப்பாக இருந்துச்சு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் தன்னுடைய ஜீவனை பார்த்தீங்கன்னா போக்கெடுத்துக் கொள்கிறார்கள். அது முடிவு கிடையாது. ஆகவே அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக, அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு விரோதமாக நடைபெறுகிற காரியங்கள், எத்தனையோ ஜெபம், எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் வேலை இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா இந்த 2 மணி நேரம் சபையில் வந்து சபையாய் கூடி ஜெபிக்கும்போது அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் சபை சுத்திகரிப்பு பார்த்தீங்கன்னா சுமதி அக்கா அவர்கள் இந்த வாரத்தில் சனிக்கிழமை அவர்கள் மேற்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற இருப்பீர்களானால் நீங்கள் யாரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் இருப்பீர்கள் என்றால் பியூலா பிறந்த நாளா, வெட்டிங் டே, ஓகே ஓகே, வேறு ஓகே. விசேஷமாக அருமையான சுபாஷினி அக்கா அவருடைய வெட்டிங் டே. அண்ணன் இன்னைக்கு வர முடியலை. கரெக்டாக ஒரு 10 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. நேற்று நாங்கள் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 10 நாள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. காலில் ஒரு கெட்ட நீர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உருவாகி பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லாதபடியாக, ஆனால் ஏற்ற வேலையில் ஆண்டவர் அதை கண்டறியவும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நேற்று போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். போய் தைரியம் சொல்லிட்டு எந்த ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, அதில் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. நான் சொன்னோம் எதுவும் இருக்காது, மாத்திரை சாப்பிட்டு முடிஞ்ச அடுத்த நிமிஷத்தில் போய் நீ செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ ஆகவே விசேஷமாக அண்ணனுக்காகவும் அதே போல் அருமையாக குடும்பத்தினுடைய திருமண நாளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு அப்பா மை ஸ்துதிக்கிறோம், அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வாரம் அருமையான தகப்பனே ஸ்தோத்திரம் தியாகராஜனுக்காக, சுபாஷினியக்காக திருமண நாள் கொண்டாடுகிற அருமையான தம்பதியை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இவ்வளோ ஆண்டுகள் என் தேவனை கர்த்தர் நீர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வளர்ந்த தேவன், தொடர்ந்து அப்பா இந்த புதிய ஆண்டையும் அப்பா வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு அருமையாக குடும்பங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதே போல் தகப்பனே சபையா இன்னும் ஒரு விஷயம் அருமையான அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தியாகராஜ அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே தரும்படியாக வருகிற வாரத்திற்கு அவர் சபைக்கு வரவும் ஆண்டவரே இந்த கர்த்தர் நீர் அவர் கால்களை அப்பா சுகப்படுத்தி மான் கால்களை போல ஒத்த பலனை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சபையாய் அருமையான குடும்பத்தாரை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது ஆளுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போக போகிறோம். நம்ம நடுவில் இருக்கிற நம்ம சின்ன போதுக்கிறம்மா மிஸ்ஸஸ் எஸ் ஜாஷோ அவர்கள் ஆளுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோபு எழுதின நிருபம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சத்தமாய் வாசிக்கலாமா? இன்னொரு முறை வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படியே நாம் கண்களை மூட போகிறோம், நாம் செபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்க. வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுமா? ஆமென். வழி நடத்தும். ஆமாப்பா, இந்த நாளிலே கூட உங்களுடைய வார்த்தைக்குள்ள கர்த்தர் தருகிற நினைச்சா மறைத்து நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வார்த்தையும் வெறுமையாய் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறோம். தேவன் அப்படியாய் நிறைவாய் எங்களை அனுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருடங்களுக்கு பின்பாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் இந்த நாளில் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைமை போதகர் இந்த நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதான நம்முடைய கிளை சபையிலே அங்கே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளிருக்கிறார் அவர். அதனால் அப்பா அந்த இடத்துல காஞ்சிபுரத்துக்கு சென்றிருக்காங்க நேற்று இரவில். இந்த நாளிலும் விமன்ஸ் சண்டே ஸ்பெஷலாக கண்டிப்பாக அப்பா சொல்லிட்டாங்க, நீ தான் கொடுக்கணும் மெசேஜ் அப்படின்ட்டு. நானும் கடந்த மாதம் அந்த மென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் கூட யூத் ஃபெல்லோஷிப்பில் கூட சொல்லியிருந்தாங்க, நீ கொடுமா அப்படின்ட்டு. ஆனால் சில காரியங்கள்னால என்னால் கொடுக்க முடியல. ஆனால் இந்த மாதம் எங்கள் அப்பா என்னை விடவே இல்லை, என்னுடைய கணவரும் என்னை விடலை. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நீ கொடுத்தே ஆகணும். ஏன்னா கடந்த 2 நாளைக்கு முன்பதாக வியாழக்கிழமை எஸ்தை பார்க்க சொல்லும்போது இந்த தொண்டை பார்த்திங்கன்னா வெளியே வரவே இல்லை, அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு அக்காட்ட பேச முடியல, காற்று தான் வந்தது, எதையுமே என்னால் பேச முடியல. அப்போ கூட நான் பிரியாக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், அக்கா நான் எப்படி சண்டே மெசேஜ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் தேவன் எனக்கு அப்படியே தொண்டையை திறங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த 3 நாள் எனக்கு லீவில் இருந்தனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் எடுத்து தேவன் இன்னைக்கு நல்ல விதமாக என்னோடு தேவன் உங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாமா மறுபடியும்? யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது எனக்கு தடைபடாது. இந்த வார்த்தை சொல்லும் போதே ஒரு வாக்குத்தத்த வசனமாக எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா தேவரீர் நீர் செய்ய நினைத்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் எனக்கு தடைபடாது. இந்த யோபுவை பாருங்க, யோபு உங்களுக்கு நல்லா தெரியும், ஆரம்பத்தில் அவ்வளவு இழப்புகள் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். மனைவியும் சொல்லிட்டான், தூஷித்து தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டு அப்படின்னு. ஆனால் அது அவர் சொல்லார், யோபு தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்படின்னா, தடைப்படாத தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா அது தடைபடாது. அது மனுஷரால் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம மேலே தேவன் ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. தடைபடாத தேவனுடைய திட்டம், அந்த தலைப்பின் கீழாக ஒரு 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பல நேரத்தில் பல திட்டங்கள் நம்மளுக்கே நம்ம யோசிப்போம். சில நேரத்தில் அந்த திட்டத்தில் மனுஷர் தடை நம்மளுக்கு இருக்கும், சில நேரத்தில் சூழ்நிலையே அந்த திட்டம் நம்ம யோசிக்கிற காரியம் தடையாக இருக்கும். அதில் நம்ம என்ன செய்வோம், மனம் தளர்ந்து போயிடுவோம். போதுண்டா, இதுக்கு மேலே என்னால்
முடியலை, இது நடக்காது, நான் யோசித்து 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 இந்த காரியம் எனக்கு நடக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனிதனோட திட்டம் தடைப்படலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் தடைப்படாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுமா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதலாவது குறிப்பு நாம் எடுத்துக்கலாம், அவரால் எல்லாம் கூடும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் கூடும். நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தில் அவரால் எல்லாம் கூடும். எடுக்கலாம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். எனக்கு குறித்திருக்கிற திட்டத்தில் ஒரு தடையும் வராது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எனக்கு முன் குறிச்சிருக்கிற திட்டத்தில் ஒரு இடத்துலையும் எனக்கு தடை வராது. கடைசியாக பாருங்கள், உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்முடைய மகா பலத்தினால, நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால எல்லாம் ஆகும். இந்த கதை நம்மளுக்கு தெரியும், எரேமியா. நீங்கள் வீட்டில் போய் இந்த 32ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எருசலேம் நகரம் வந்து பாபிலோன் என்ன செஞ்சுருப்பாங்க, முற்றுகை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி வந்து என்ன செய்வார், ஆண்டவரோடு பேசுவார். அவரையும் சிறைசாலையில் வச்சுருப்பாங்க. அப்போது இந்த எரேமியாவோட ஆண்டவர் பேசும்போது 7ஆம் வசனத்தில் சொல்லுவார், ஆனதோத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வாங்கி கொள்ளு அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நிலம்னா எதுக்குமே யூஸ் ஆகாதது, அது எதுக்குமே பயன்படாது. ஆனால் தேவன் சொல்கிறார், அதை நீ போய் வாங்கு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் எரேமியா நினைப்பார், அதை வந்து கீழ்ப்படிந்து அதை வாங்குவார், பத்திரம் போடுவார், எல்லாமே செய்வார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருக்குள்ளே என்ன விசுவாசம்னா, மீண்டும் இஸ்ரவேலை எப்படி நீங்கள் சுகமாய் தந்தீரோ, தேசத்தை கொடுத்தீரோ, அதே மாதிரி எனக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த எரேமியா தீர்க்கதரிசி விசுவாசிப்பான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை. அப்போ அந்த இடத்துல எரேமியாவோட ஜெபமாக தான் இது இருக்கும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் சொல்லலாம், முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கையில் இதுதான் நீ இருக்கிற கடைசி முடிவு, இதுக்கு மேலே நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எங்கே முடிவு இருக்கோ அங்கே தேவன் ஆரம்பத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கலாம் எத்தனையோ விஷயங்கள், அப்பா நான் தோற்று போயிட்டேன், என்னால் முடியாது, எல்லாரும் என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, உனக்கு உன்னோட லைஃப்பில் நீ முடிஞ்சிருச்சு, இனி நீ எந்திரிச்சு வர காரியம் உனக்கு ஒன்றுமே இல்லை, உன் வாழ்க்கையில் நீ அநேக கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பட்டுட்ட. ஆனால் தேவன் சொல்ல, அந்த முடிவில் தான் உங்களுக்கு தேவன் ஆரம்பத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தான் நினைப்பான். அந்த முடிவு ஏன் ஆண்டவர் இதை வாங்க சொல்கிறார் தெரியாது. ஆனால் எரேமியாவின் ஜெபம் என்னன்னா, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ சொன்னால் அப்படியே ஆகும். எல்லாம் இழந்தது போல் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் இருப்போம், நல்லா போயிட்டுருக்கோம், ஆனால் சிலவற்றில் எல்லாம் இழந்தது போல் இருக்கும். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம் ஏற்ற நேரத்தில் நம்மளுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இதை நாம் வாசிப்போம் 27வது வசனத்தில், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, உம்மாலே எல்லாவற்றையும் நீர் செய்வீங்க. ஏன்னா தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாத தேவனுடைய திட்டம் வேணும்னா தேவனாலே எல்லாம் கூடும். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 19:26. மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யவான் எதை பற்றி வந்து கேட்பார் ஆண்டவர்கிட்ட? நித்திய ஜீவனை பற்றி வந்து கேட்பார். வாசிங்களே 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து, நான் நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நான் என்ன நன்மை செய்யணும்?
அப்படின்னு சொல்லும்போது 18-19 வசனத்தில் ஆண்டவர் கட்டளை சொல்வார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, எல்லாத்தையும் சொல்லிட்டு 20வது வசனத்தில் அவர் சொல்லுவார், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறு வயதிலேயே நான் பின்பற்றி வரேன். நீங்கள் சொல்கிறீங்களப்பா இவ்வளோவையும் நான் என்னோட சிறு வயதிலேயே நான் எடுத்துகிட்டு தான் வரேன். இதை விட வேறு ஏதாவது காரியம் இருக்கா, என்னிடத்துல இன்னும் வேறு குறைவு இருக்கா, நித்திய ஜீவன். அப்போ சொல்கிறார் 21வது வசனத்தில், சொல்லுங்கள், 21-22 படிங்க. இவ்வளோ நேரம் அவன் நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணுப்பான்னு கேட்குறாரு. தேவன் கொடுத்த கட்டளையெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். ஆனால் கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற ஆஸ்தி நிறையா இருக்குது, அதை என்ன செய்யி, போய் விட்டு மற்றவங்களுக்கு கொடுன்னு சொன்னோன்னே அவன் எப்படி போகிறாரான், அந்த வார்த்தையை கேட்டோடனே துக்கம் அடைஞ்சிட்டு போகிறான். நிறைய வேளையில் நம்ம யோசிப்போம், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு கொடுப்பாங்க, இவங்க எனக்கு செய்வாங்க. ஆனால் கடைசி அவர் சீஷர்கள் கேட்பாங்க, அப்போ யார்ப்பா ரட்சிக்கப்படக்கூடும், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, யார் அப்போ ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் கூடும். அப்படின்னா நம்மளுடைய ரட்சிப்பு எப்படின்னா தேவனால் கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால, நம்மளுடைய செல்வத்தினால நம்ம ரட்சிக்கப்படலை. யாருமே அப்படி நாம் ரட்சிக்கப்படலை. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். இந்த நாளில் நீங்கள் நான் இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா, அது தேவன் செய்த திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு திட்டத்தை உங்கள் மேலே வச்சுக்கிட்டா, நீங்கள் எப்படி பின்மாறி போனாலும், எப்படி கால் பேக்கில் வச்சாலும், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தட்டி முன்னாடி, அது என்னோட திட்டம், நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட சேவை செய்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தட்டி அவரோட திட்டத்தை உங்களை தேவன் நிறைவேற்ற வைப்பார். அப்போ முதலாவது காரியம், தேவனால் எல்லாம் கூடும். மறுபடி சொல்லுவோமா, தேவனால். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் நாம் வாசிக்க போகிறோம். தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. முதலாவது, தேவனால் எல்லாம் கூடும். ரெண்டாவது காரியம், தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. வாசிக்கலாமா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதும், என் ஆலோசனை நிலை நிற்கும். தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னா அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய ஆலோசனையாக இருந்தால் மட்டும்தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கும்போது எல்லாரும் என்னோட வாழ்க்கை இனி முடிஞ்சிருச்சு என்று தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் கைவிட்டாரா இஸ்ரவேல் ஜனங்களை? இல்லை, அவர் நேர்த்தியாய் மீண்டும் கொண்டு வந்தார். அதுதான் தேவனுடைய திட்டம். மனுஷர் நினைக்கலாம் உன்னோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு, ஆனால் தேவனுடைய திட்டம் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவரோட ஆலோசனை, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன். ஏன்னா தேவனுக்குரிய திட்டம் வச்சுட்டாருன்னா உங்களுக்கு ஆலோசனையின் கர்த்தரை அவர் நிற்பார். அவர் யோசனையில் பெரிய வல்லவர், அவர் உங்களுக்கு நிற்பார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 19:21. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய யோசனையோ, அவ்வளோதான். நீங்கள் மனுஷன் தடுக்க முடியாது, தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல யோசனை யாரோடது? கர்த்தரோடது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் கடந்த வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். எனக்கு தெரியல, என்னுடைய பிறப்பிலிருந்து நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு எனக்கு வந்ததுனால கடந்த வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆலோசனை தான் எங்ககிட்ட இருந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் யோசிக்கும் போது அவருடைய திட்டம், நான் எவ்வளவோ நினச்சி எங்கிட்ட சுற்றணும், ஆனால் ஆண்டவர் சொன்ன, உன்னோட திட்டம் நான் வச்சுருக்கேன், நீ எங்கே போனாலும் இங்கே தான் வந்து சேரணும்,
எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவருடைய திட்டம் அது. நீங்களோ நினைத்த காரியம் இல்லை. ஏன்னா அந்த திட்டத்தில் அவரோட ஆலோசனை, அவரோட யோசனை தான் உங்களுக்கு நிலை நிற்கும். அதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். நிறைய நம்மளோட எண்ணம் இருதயம் யோசிக்க ஆரம்பித்தாலே நிறைய ட்ரீம்ஸ் ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல உட்காந்துருப்போம், ஆனால் நிறைய ட்ரீம்ஸ். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, எவ்வளவு யோசனைகள் நம்மளுக்குள்ளாக ஓடும், நம்மளுடைய எண்ணங்கள் நிறையா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நம்மளுடைய திட்டத்தில், நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆண்டோருடைய திட்டத்தில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசேப்போட சகோதரர்கள் பொறாமையினால் அவரை என்ன செஞ்சாங்க, போய் விற்றுட்டாங்க. ஆனால் அந்த தீமையை நன்மையாக, நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா பிரதம மந்திரியாக ஆண்டவர் அவரை மாற்றினார். ஆனால் நினச்சி பாருங்கள், அது யோசேப்பு தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவர் வச்ச திட்டம், அவர் ராஜா வாக்கணும், நல்ல இடத்துல கொண்டு வரணுன்றது யார் நம்ம நினைக்கல, ஆண்டவர் நினச்சிருந்தார் யோசேப்புக்கிட்ட. ஆனால் அவன் கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, குழியை தோண்டினாங்க, தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் ஏசப்பாங்க கைவிட்டாரா யோசேப்பை? இல்லை, நீ எங்கனாலும் போ, நீ என்னனாலும் பண்ணு, ஆனால் எனக்குரிய திட்டம் என்னன்னா அவனை பெரிய ராஜாவை தான் ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான். நம்ம எங்கே சென்று வந்தாலும் தேவன் உங்களுக்குரிய திட்டத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல திட்டம் ஏன் யாராலையும் தடுக்க முடியாதுன்னா அது அவரோட ஆலோசனை, உங்கள் ஆலோசனை இல்லை, உங்களோட யோசனை இல்லை. அந்த ஆலோசனை அவரோடது. அவரோட யோசனை மட்டும்தான் நம்மளுக்கு என்றைக்குமே நிலை நிற்கும். மூன்றாவது காரியம் வாசிக்கலாமா? முதலாவது காரியம் என்னது? தேவனாலே எல்லாம் கூடும். எத்தனை பேர் சொல்றீங்க தேவனாலே? ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன காரியம்? தேவனுடைய திட்டத்தை யாராலும், நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் யாராலும், மனுஷர் தடுக்க நினச்சாலும் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு கண்ணு வச்சுட்டார், அவ்வளோதான். ஏன்னா உள்ளங்கையில் அவர் வரைஞ்சி வச்சுருக்கவர். நம்ம எங்கே போனாலும் அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்க. அப்பா நீ என்னோட பிள்ளை, நான் உனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நீ எங்கேனாலும் போ. ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் உயர்த்தாமல் விட மாட்டார். அல்லேலூயா. மனுஷர் எவ்வளவுதான் உங்களை தள்ளினாலும், நம்ம கீழே விழுகிற மாதிரி போனாலும் யார் நம்மளை தாங்குவாரா? ஆண்டவர் நம்மளை தாங்குவார். அதான் சங்கீதக்காரர் சொல்ல, என் கால்கள் சறுக்குகிற போது உடைய வலது கரை என்னை கிருபை என்னை தாங்கியது. நீங்கள் நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ வேலைகளை சறுக்கி கொண்டு தான் இருந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்த்தோன்னா இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு அதுனா ஐயோ எத்தனை சறுக்கலான பாதைகள், ஒவ்வொரு நாளும் என்ன அப்படி. ஏன்னா தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவரோட ஆலோசனையில், அவரோட யோசனையில் தான் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு உயிருள்ள ஆராதனையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், தாமதமாக இருந்தாலும் தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமாப்பா உமால எனக்கு எல்லாம் கூடும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது காரியம் யோசித்தோம், இந்த திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமாப்பா நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஆலோசனை தான் என்னோட இருக்கணும். எங்களுடைய வீட்டில் எங்கள் பிள்ளைங்க, என்னோட எல்லா இடத்துலையும் உம்முடைய ஆலோசனை, உம்முடைய யோசனை. ஆனால் இந்த மூன்றாவது காரியம் பாருங்கள், தாமதமாக இருந்தாலும் தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை தாமதம் என்றது ரொம்ப பொறுமை. இந்த பொறுமையை கடைபிடிக்கிறது நம்ம கஷ்டம், நாளை ரொம்ப கஷ்டம். பொறுமையாக இருந்து செய்யணும்னா இந்த வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாமே இம்மீடியட்டாக கிடைக்கணும், எல்லாமே இம்மீடியட்டாக வேகமாக கிடைக்கணும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கணும், நான் செய்கிற வேலை இம்மீடியட்டாக கிடைக்கணும். எல்லாமே இம்மீடியட் இம்மீடியட் இம்மீடியட், எல்லாமே எனக்கு வேகமாக வேணும். போகிறோம், நல்லா கடைக்கு போனோன்னா ஏதாவது வாங்குகிறோன்னா சில்லறை காசு இல்லைன்னா 2 மிட்டாய் கொடுப்பாங்க. சில்லறை காசு என்கிட்ட இல்லை, 2 மிட்டாய் வாங்கிக்கோ. இந்த காலத்தில் சில்லறை காசு இல்லையானே ஜிபே போடுறேனே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சில்லறை காசுக்கு வேலையே இல்லை, சேஞ்சு கொடுத்து வாங்குறதுக்கு இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும்
நான் இங்கே எங்கே போனாலும் ஒரு குருத்து சாப்பிட்டாலும் சரி, ஒரு பணியாரம் சாப்பிட்டாலும் சரி, ஜிபே முன்னாடி வச்சிடுறாங்க. நீங்கள் சேஞ்ச் இல்லையாக்கா, இதில் ஜிபே பண்ணிடுங்க. பைசாவோடு நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே இந்த காலத்தில் இம்மீடியட்டாக நடக்குது. எல்லாமே வேகமான வாழ்க்கையில் நம்ம இருக்கோம். இதே போல தான் ஆசீர்வாதமும் எனக்கு வேகமாக கொடுத்துருங்க. நான்லாம் எதுக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே இம்மீடியட்டாக கொடுங்க. என்னோடய பிள்ளைங்க சலூன் கடைக்கு போவாங்க, இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்கு அனுப்புவோம். அப்போது பாஸ்டர் சாங்க அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க கையில். நீ போ, ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணு, அந்த ஸ்கேனரை அனுப்பி வச்சுருவாங்க. அவன் என்ன செய்வாங்க, 3 பேரும் போய் ஃபோன் பண்ணி, அப்பா நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம், நீங்கள் ஜிபே பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த நாள் வரைக்கும் ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் 2 பேருமே கூட போக மாட்டோம் ஹேர் கட்டுக்கு. அவனா போவான், போலீஸ் கட் பண்ணிட்டு வருவான், பேமெண்ட்டு பாஸ்டர் இங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. நிறையா இப்போல்லாம் வந்து எல்லாமே இம்மீடியேட். ஆனால் இந்த இம்மீடியேட் எப்படின்னா ஆசீர்வாதத்திற்கும் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம். வாசிக்கலாமா? ஆபகுக் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடித்தமான வசனம் சொல்லலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். மறுபடியும் வாசிக்கலாமா சத்தமாய்? இருப்பதில்லை. மிக அருமையான வசனம். என்ன இருக்கிறது உனக்கு இப்போ தெரியாது, முடிவில் அது கண்டிப்பாக உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வார்த்தையை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் உங்களுக்கு வரும். ஆபகு கேட்குறான், அப்பா இது எப்படி, எனக்கு எப்போ தான் பதில் தருவீங்க? இந்த வாசிச்சிங்க நான் இந்த அதிகாரத்தில் ஆபகுக்கு ஆண்டவர், எனக்கு எப்போ தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுப்பீங்க, நீங்கள் எப்போ தான் எனக்கு தருவீங்க? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மளும் சில வேலைகள் அப்படி கேட்டிருக்கோம். எத்தனை நாள்ப்பா இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எத்தனை வாஞ்சையோடு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எப்போ தான் எனக்கு ஆன்சர் நீங்கள் கொடுப்பீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிருக்கீங்க? நான்லாம் கேட்டிருக்கேன். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் கேட்டேன், அப்பா எப்போ தான் எனக்கு ஒரு ஆன்சரை நீங்கள் கொடுப்பீங்க? எவ்வளவு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஆன்சர்ஸ் வரமாட்டேங்குது. ஆனால் தேவன் சொல்கிறார், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு குறித்த இதை தேவன் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார், அது ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதமாய் இருந்தாலும் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அது தாமதமாக இருந்தாலும் உங்களுக்குரிய திட்டத்தை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா தேவன் அது தடைபடாத தேவனுடைய திட்டமாக இருக்கும். தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் அது தடைபடாத திட்டம். அந்த தடைபடாத திட்டத்துக்கு நீங்கள் தாமதித்தாலும் தாமதமாக வந்தாலும் நம்ம காத்திருங்க, தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இன்னொரு காரியம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். அவர் சகலத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாமதமாக இருந்தாலும் தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் சகலத்தையும், நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி வந்துருமாப்பா, நாளைக்கு கிடச்சிருமா, அடுத்த வாரம் வந்துருமா, அடுத்த மாதம் வந்துருமா, இந்த வருஷம் முடிஞ்சு வந்துருமா, அதின் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அது நம்மளுடைய நேரம் இல்லை, அது தேவனுடைய நேரம். நம்ம யோசிக்கிறோம் நம்மளுடைய நேரம் என்னன்னா ஜெப நேரம் மட்டும்தான். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த ஜெபம் சீக்கிரமாய் அந்த துருத்தியில் போய் கேட்டு தேவன் ஒரு நாளும் தாமதிக்காமல் சீக்கிரமாய் தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவார். கடைசியாய் நாம் 4வது காரியத்தை சிந்திக்க போகிறோம். தேவனுடைய திட்டத்தில் நிலைத்திருப்பவர்கள் வெற்றியை காண்பார்கள். முதலாவது, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. தாமதமாக இருந்தாலும் உங்கள் மேலே வச்சிருக்கிற தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். 4வது காரியம், தேவனுடைய திட்டத்தில் நிலைத்திருப்பவர்கள் வெற்றியை காண்பார்கள். இந்த திட்டத்தில் நிலை நிற்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம்.
இந்த 3 காரியம் நம்ம இருந்துடலாம். அவரால் கூடும்பா, தடுக்க முடியாது, தாமதம் நான் இருக்கட்டும், பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இந்த முடிவு கிடைக்கிற வரைக்கும் யார் அதுக்குள்ளே நிலச்சி நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த வெற்றியை காண முடியும். அதை நம்ம வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. ஏன்னா தேவனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும். உன்னோட திட்டத்தை வச்சுட்டேன், நான் உன் மேலே ஒரு திட்டத்தை வச்சுட்டேன். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் தாமதித்தாலும் காத்திருக்கணும். கடைசியாய் முடிவிலே நிலைத்திருப்பவர்கள் வெற்றியை காண்பார்கள். தேவனுடைய திட்டத்தில் நிலைத்திருப்பவர்கள் வெற்றியை காண்பார்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். போதும். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய. அவர் சொல்கிறார், நான் ரெடியாக தான் இருக்கேன், உங்களை நடத்துறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய திட்டத்தில் நிலைநிறுத்தி நிற்கணும். அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மாதிரி நம்மளை பாதியில் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்ம தான் ஆண்டவரோட கையை விடுறோம். சில வேலைகளில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ண, எத்தனை தடவை தான் ஜெபம் பண்ண, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணலை. நம்ம தான் ஆண்டவரோட கையை விடுறோம். அவர் நம்ம கையை என்றைக்குமே விடவே மாட்டார். அவர் அதை தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நான் நடத்தி உனக்கு வருவேன். ஆனால் நீ என்னோட கூட நிலச்சி நிற்கணும். அது மட்டும்தான், நீ நிலச்சி நிறுந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை அடைஞ்சு வெற்றியை காண முடியும். அதான் சொல்லுகிறாரு பவுல் பிலிப்பு சபையாரோடு, இயேசு கிறிஸ்து பரியந்தம் நாள் முடிய நடத்தி வருவார். தேவன் நம்மளை பாதியில் என்றைக்குமே கைவிட மாட்டார். தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்மளை கைகூடி வர பண்ணுகிற தேவன் அவர். நம்ம என்னென்னா உறுதியாய் அவரை வாக்குத்தத்தம் பண்ணியவருக்கு உரிமை உள்ளவராய் இருக்க வேணும். நான் வாசித்த சங்கீத பகுதியை எடுத்துக்கொள்வோமா? நான் வாசித்த சங்கீத பகுதி 138ஆம் சங்கீதம். சங்கரி வாசிக்க போகிறீங்க. சங்கீதம் 138 சத்தமாய் வாசிக்க போகிறீங்க. 8வது வசனம். நான் சங்கரியக்கா வாசிப்பாங்க. சங்கரியக்கா வாசிங்க. சங்கீதம் 138 8. மறுபடியும் சத்தமாக வாசிங்க. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும். கடைசி காரியம் என்னன்னா, கடைசி காரியம் அவருடைய திட்டத்தில் நம்ம வெற்றியை காணணும்னா நிலைச்சு விசுவாசத்தில் நிற்கும்போது விசுவாச அறிக்கையாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா எனக்கு குறித்த காரியத்தை நிறைவேற்றுகிறவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் உன்னை நான் நடத்தி வருவேன் என்று. நம்முடைய விசுவாசம், நம்முடைய ரட்சிப்பு, தேவனை நம்ம தெரிந்து கொண்டது எப்படியா? முடிவு பரியந்தம் தேவன் நம்மளை நடத்துவார். ஆனால் நம்மளை நடத்துகிற தேவன் கடைசியாக என்ன சொல்கிறார்? எனக்காக. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வசனம், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுருங்கப்பா, அவ்வளோதான். சில வேளைகளில் பாட்டு பாடி வீட்டில் நான் பாடல் பாடும்போதோ இல்லை உள்ளறிஞ்சு ஏதாவது நான் பேசும்போதோ எனக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை உங்ககிட்ட. கேஷுவலாக நான் சில நேரம் பேசுவேன். நேற்று இந்த காரியத்தை நான் உட்காந்து நான் தியானிக்கும்போது பாஸ்டர், என்ன அண்ணே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நாளைக்கு செய்தி 1 மணி நேரத்துக்கு மேலாக போகுமா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்னை அறியாமையே நான் கை நீட்டி பேசிகிட்டு இருந்திருப்பேன். அப்போது நான் சொல்லுவேன், அப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க, இனி அவ்வளோதான், உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன், நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் எப்படி என்னை நடத்தணுமோ நடத்துங்கப்பா. ஏன்னா எனக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க திட்டத்தை, எனக்கு தெரியாது, என்னுடைய கரத்தை நீங்கள் பிடிச்சி நடத்துங்க. நீங்கள் சொல்லுங்கள் அடிக்கடி, கர்த்தர் எனக்காக யாவையும். சொல்லுங்கள், எனக்காக யாவையும். இதைத்தான் யோபு எல்லாவற்றையும் இழந்து, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இதைத்தான் யோபு கடைசியில் சொல்லி முடிக்கிறார், நீர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில்
தடைப்படாதுப்பா. அந்த தேவன் இன்னும் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் இன்றும் நம்மளோடு இருக்கிறார். மனுஷன் தடுக்கலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் தீர்மானித்த ஆசீர்வாதம், அழைப்பு, ஊழியம், உயர்வு யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு சித்தமானது ஆசீர்வாதம், வேலை ஸ்தானத்தில் ஆசீர்வாதம், உயர்வு, கையிடும் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக ஆரம்பித்ததை மனுஷன் நிறுத்த முடியாது. தேவன் உங்களுக்காக வாக்கு பண்ணினதை காலம் தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்காக தீர்மானித்ததை சாத்தான் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கான ஆரம்பம் தேவனுடையது. உங்களுக்கு வாக்கு பண்ணியதை எந்த காலமாக இருந்தாலும் சரி தடுக்க முடியாது. உங்களுக்காக தீர்மானித்ததை அது யாராலையும் சாத்தானாலையும் மாற்ற முடியாது. மனுஷன் என்ன செய்யலாம்? கதவை மூடலாம், ஆனால் தேவன் திறக்கும் கதவை யாராலையும் மூட முடியாது. மனுஷன் திறக்கிற கதவு இப்போ டோர் ஓப்பன் பண்ணாலும் வெளியே போனால் அதுவாக என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான், மூடிடும். ஆனால் ஏசப்பா உங்கள் மேலே வச்ச கதவு, வச்ச திட்டம், நீங்களே பூட்டு போட்டு வெளியே போனாலும் பூட்டு போட முடியாது. ஏன்னா இதில் வாசிக்கும்போது, நோவாவில் வாசிக்கும்போது அவர் தான் என்ன செய்கிறாரு? பேழையை பூட்டார். நீ எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சு உள்ளே வச்சுட்டேன், சாவியை யார் கொண்டு போயிட்டார்? அதுதான் நீங்கள் சொல்லலாம், ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியல. நான் எத்தனையோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ நீ இந்த ஏசப்பாவை நீ ஏற்றுட்டு 3 பொண்ணை வச்சுட்டு எப்படி வாழ போகிற, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற? எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளவு வார்த்தைகள். எங்கள் அத்தை சொல்லணும், அம்மாவோட அக்காவை சொல்லணும், நல்ல அழகாக கல்யாணத்துக்கு வந்துட்டு மறுநாள் விருந்துக்கு அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. விருந்துக்கு கூப்பிட்டுட்டு, எங்கள் வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் வச்சுருக்கேன், இனிமேல் நீ வராதப்பா, இதோட நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க பாருங்க. ஆனால் தேவன் கைவிட்டாரா? இல்லை. இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லாமல் எந்த காரியமும் அங்கே நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அளவாய் தேவன் என்ன செஞ்சார்? மனுஷன் தடுக்கலாம், யோசிப்பு மாதிரி தட்டி போடலாம், ஆனால் உன்னை ராஜாவாக தான் இந்த இடத்துல நிலைநிறுத்துவேன்னு ஆண்டவர் நியமிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் தேவன் சொல்ல, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கறத உங்களுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் என்ன திரும்ப சொல்லுங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீர் செய்ய நினைத்தது சொல்லுங்க தடைபடாது. முதலாவது காரியம் என்ன சிந்தித்தோம்? தேவனாலே. அடுத்த காரியம், திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. 3வது காரியம், தாமதமாக இருந்தாலும் தேவன் நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். 4வது காரியம், தேவனுடைய திட்டத்தில் நிலை நிற்கிறவங்க நிச்சயமாய் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படியே இருந்த இடத்துலையே முழங்கால் படியிட போகிறோம். இருந்த இடத்துலையும் அப்படியே முழங்கால் படிய போகிறோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவர் நீர் இருக்க எனக்கு பயம் இல்லைப்பா. ஏன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர். கண்களை மூடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடல் பாடப்போகிறோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க எனக்கு பயம் இல்லை. நான் அல்ல, நீங்கள் தான்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தியானித்த மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில் உம்மால எல்லாம் கூடும் அப்பா. அப்படியே கண்களை மூடலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் மறந்துடுங்க. கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. தேவனும் நீங்கள் மட்டும்தான். சில நிமிடங்கள் மாத்திரம்தான் நம்ம துதிக்க போகிறோம். இப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல போகிறோம், எனக்கு குறித்த திட்டத்தில் நீங்கள் நிலைநிற்பீங்கப்பா. யோசனை உம்முடைய யோசனைப்பா, உம்முடைய ஆலோசனை தான்ப்பா. எனக்கு ஒன்றே ஒன்று கொடுங்க, உம்முடைய திட்டத்தில் நான் நிலை நிற்கணும். எத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்மாறி போகாதபடி உம்முடைய திட்டத்தில் நான் நிலை நிற்கணும்ப்பா. அந்த வெற்றியை நான் பார்க்கணும்ப்பா. என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த வெற்றியை பார்க்கணும். அந்த மாதிரியா எனக்கு கொடுங்க ராஜா. உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து ஸ்தோத்தரிங்க. நல்லா வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. ஏன்னா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடையாது. நாங்கள் தியானித்தோமே,
யோசேப்பை அப்பா தள்ளினாலும் பெரிய ராஜாவாய் நீர் உருவாக்கினீரே, என்னை குறித்த திட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்க ராஜா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நீ நடத்திடும் பாதைகளும் எனக்கு நன்மைக்காக. எனக்கு அதின் காலத்தில் எனக்கு நேர்த்தியாய் நாங்கள் வசனத்தை கேட்டோமே, என்னுடைய வார்த்தையில நீங்க நேர்த்தியாய் நீர் செய்ய போகிறீர். எல்லாரும் வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில நீர் அனுமதிச்சிருக்கீங்க. ஏன் என்ன தெரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியாதப்பா. ஆனா என் மேல வச்சிருக்கிற திட்டம் அது தடைபடாத திட்டம். அது ஒரு நாளும் மனுஷனால தடுக்க முடியாதப்பா. ஏன்னா நீங்க என்ன தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷ முகத்தை தான் பார்க்கறான், ஆனா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நல்ல கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக காண்க. அவருக்கு நேராக அப்பா, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, என் மேல உள்ள திட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க. தாமதமா இருந்தாலும் எனக்கு என்னோட திட்டத்தை நீங்க நிறைவேற்றி தாருங்க. அந்த திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது ராஜா. என் மேல வச்ச ஆசீர்வாதம், எனக்கு குறிச்ச திட்டம் யாராலும் என்னால மாற்ற முடியாது ராஜா. ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடுமப்பா. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா. நீர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தடைப்படாதப்பா. ஏன்னா எனக்காக நீர் யாவையும் செய்து முடிச்சிட்டீங்கப்பா. இதற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையில அழுகை இல்லை ராஜா. மகிழ்ச்சியின் சத்தம் எங்க வீட்டுல உண்டாகட்டும் ராஜா. கிருபை எங்க வீட்டுல உண்டாகட்டும் ராஜா. ஆசீர்வாதம் எங்க வீட்டுல உண்டாகட்டும் ராஜா. வாய்களை விரிவாய் திறந்து கேளுங்க. எனக்கு கொடுத்துருங்கப்பா, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா. கொடுத்துருங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கட்டும் அப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து
நிறைய பேர் நிறைய கஷ்டத்தோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நேரில தேவன் சொல்லுகிறார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். நான் உன் மேல திட்டத்தை வச்சிருக்கேன், உன் மேல நான் வச்சிருக்கேன். உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு ஜெபமாய் ஜெயந்திய முன்பாக வந்து இந்த ஜெப நிலையோட முடிவு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். முடிவு ஜெபத்தை தொடர்ந்து சபை போதகர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படியே ஜெப நிலையிலேயே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தலைகள் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வலது கையை தலை மேல வைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை வணங்கி போற்றுகிறோம் தகப்பனே. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி கொடா கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தாவே அப்பா, உமது சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உமது நாமத்தை உயர்த்தவும், உமது வார்த்தையை கேட்கவும், அதன்படி செயல்படவும் எங்களுக்கு நீர் பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. இப்போதும் கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளுக்காக கொடா கோடி ஸ்தோத்திரங்கள். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என்று நீர் எங்களோடு பேசினீரே. நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்காக குறித்த திட்டத்தை ஏற்ற காலத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருப்பதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதற்கு நாங்கள் எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா, உமது சித்தத்தின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்து விட்டீர் ராஜாவே. அப்பா, நீர் முடித்த காரியத்தை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே அதன்படியாக கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, போதகருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு சுகபத்திரமாக வீட்டுக்கு அழைத்து வந்து என் தேவன் உமக்கு நன்றி செலுத்த கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்கின்றேன். நன்றி தகப்பனே. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக நாளிலே கூடி வந்த ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை விசாரித்து பின்பு கடந்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.